welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB நியூ சிலபஸ்ல யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அதுல புதுசா ஆட் பண்ணிருக்க poem தான் A Different History by Sujata Bhatt. இந்த poemோட சம்மரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த வீடியோ புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. பக்கத்துல உள்ள bell ஐகானையும் கண்டிப்பா click பண்ணிக்கோங்க. First இந்த poem பத்தி ஒரு general introduction பார்க்கலாம். இந்த ஆத்தர் சுஜாதா பட் இவங்க யார் அப்படின்னா இந்தியன் பார்ன் இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து அகமதாபாத் தான். தென் இவங்களோட போம்ஸ்லாம் மோஸ்ட்லி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா இந்தியன் கல்ச்சரை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை வாய்ந்தது. ஸோ அதை வந்து போர்ட்ரை பண்ணுற மாதிரி தான் அவங்க எல்லா போயம்ஸுமே இருக்கும். தென் எஸ்பெஷலி இந்த போயம் அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு போஸ்ட் கலோனியல் போயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஒரு கலனைஸ்டு கண்ட்ரி, தட் மீன்ஸ் பிரிட்டிஷ்னால ரூல் பண்ணப்பட்ட கண்ட்ரி. ஸோ பிரிட்டிஷ் நம்ம கண்ட்ரியை விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி வந்து வியூ பண்ணுறோம், ஸோ அதை போர்ட்ரை பண்ணுறது மாதிரி தான் இந்த போயம் இருக்கும். லெட்ஸ் சி. வெல் இது ரொம்ப சிம்பிளான போயம் தான், ரெண்டு ஸ்டான்சஸ் தான். லெட்ஸ் சி. இந்த டைட்டில் என்னென்னு பார்த்தா எ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. எ டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வினோதமான ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது எண்ட் ஆஃப் த போயம் உங்களுக்கே தெரிய வரும். இதில் எதை மாதிரி ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி உள்ள போயம் தான் இதுவுமே. லெட்ஸ் சி. ஸோ ஸ்டான்ஸா 1, கிரேட் பான் இஸ் நாட் டெட். ஸோ இந்த கிரேட் பான், இந்த பான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கிரீக் மித்தாலஜி, கிரீக் அவங்களோட புராண கதையில் வர ஒரு காட் தான். இந்த காட் வந்து எதுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற காட் அப்படின்னா ஃபாரஸ்ட், நேச்சர், ஸோ இது போல் இயற்கை திங்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற காட். இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பிகினிங்லேயே அப்படின்னா கிரேட் பான் வந்து இறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட் எல்லாம் இறந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் இறக்கலை. அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ஹி சிம்ப்ளி இமிகிரேட்டட் டு இந்தியா. ஸோ இந்த இமிகிரேஷன் அந்த வேர்ட் தான் வந்து நம்ம போஸ்ட் கலோனியலிசம் அதை வந்து நல்லா டெபிக்ட் பண்ணுற வேர்ட். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்படி அவங்க கண்ட்ரியை விட்டு இங்கே வந்து ஒரு கொஞ்ச நாள் இருந்தாங்களோ அதே போல் வந்து அந்த கிரீக் காடுமே வந்து இந்தியாவுக்கு வந்து எமிகிரேட் ஆகிட்டாரு, நாடு வந்து மாறி இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஹியர் இங்கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்தியா. த காட்ஸ் roam freely. ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆட்டம் வந்து காட்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூலுமே கிடையாது. காட்ஸ் வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து சுற்றுறது வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கைஸ்ட் அஸ் ஸ்னேக்ஸ் ஆர் மங்கீஸ். ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து ஒரு ஸ்னேக்கை வந்து நம்ம காடாக வந்து கும்பிடுவோம், ஒரு மங்கியை கும்பிடுவோம். அது போல் எல்லா அனிமல்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஒரு காடு அது போல் ஒரு ஸ்டேஜ் கொடுத்து நம்ம கும்பிடுவோம். ஸோ அது போல் இந்தியாவில் வந்து காட் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும், அதனால மேபி அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ட்ரீ இஸ் சாக்ரட் அண்ட் இட் இஸ் அ சின் டு பி ரூட் டு அ புக். அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஃபாரஸ்ட் ப்ளஸ் வந்து எதையும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சர். லைக் தட் இந்தியாவில் வந்து ஒரு மரமுமே ரொம்ப புனிதமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீம் ட்ரீ, வேப்ப மரம் சொல்லலாம், ஆலமரம் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ட்ரீயையும் வந்து ஒரு காடாக நம்ம மதிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ சின் டு பி ரூட் டு அ புக். அதே போல் வந்து ஒரு புத்தகம் அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுப்போம். நம்ம வந்து இப்போ புக்கை தூக்கி போட்டாலோ இல்லை பேஜ் வேகமாக திருப்பினாலோ அதுவுமே நம்ம இந்தியன் கல்ச்சரை பற்றி தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் அ சின் டு ஷோ அ புக் அசைட் வித் யோர் ஃபுட். ஸோ சம்டைம்ஸ் நம்ம நடக்கிறப்ப காலில் புக்கை மிச்சிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை தொட்டு கும்பிடுவோம். பிகாஸ் வி ஜஸ்ட் திங்க் அதுவுமே வந்து ஒரு காட் தான். ஓகேவா? அதுவுமே வந்து சின்னா நம்ம வந்து கருதுகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரீச்சர்ஸ்க்கோ ஆர்எல்ஸ் ஒரு புக்குக்கோ ஒரு மரத்துக்கோ வந்து மதிப்பு கொடுக்குது, ரெஸ்பெக்ட் கொடுக்குது, அதை டினோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், a sin to slam books down hard on the table. அது போல் நம்ம வந்து புக்கை வந்து வேகமாக வந்து டேபிளையும் போடக்கூடாது, அதுவுமே வந்து ஒரு சின்னாக தான், பாவமாக தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் கன்சிடர் பண்ணுவோம். a sin to toss one carelessly across a room. அதே போல் நம்ம ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு புக்கை தூக்கியும் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி தூக்கி போட்டாலும் திரும்பி எடுத்து வச்சு நம்ம தொட்டு கும்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் வந்து எப்படி வந்து ஒரு க்ரீச்சருக்கும் ஒரு திங்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்பெஷலி புக் அதுக்கே இந்தியன் கல்ச்சர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். You must learn how to turn the pages gently without disturbing Saraswati. ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தான் வந்து காடஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? கல்விக்கான தாய் வந்து சரஸ்வதி தான். ஸோ நம்ம புக்கில் வந்து அந்த காடஸே இருக்கிறதா வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து புக்கை நம்ம வேகமாக கூட திருப்ப விட மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வித்தவுட் அஃபெண்டிங் த ட்ரீ ஃப்ரம் ஹூஸ் வுட் த பேப்பர் வாஸ் மேட். அது மட்டும் இல்லாமல்
அந்த புக் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா ஒரு ட்ரீனால, அந்த பேப்பர்னால தான் அதை மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் அந்த ட்ரீக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் ரொம்ப பெருமை வாய்ந்து இருக்கிறதுனால அந்த காடஸ் ஆஃப் நேச்சர் அந்த பான் வந்து இந்தியாவுக்கே வந்து எமிக்ரேட் ஆகி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து ஸ்டான்ஸா ஒன்ல இந்தியன் கல்ச்சரை வந்து அவங்க டெபிக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see. ஸோ இதில் தான் போஸ்ட் கலோனியல் தீம் வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். விச் லாங்குவேஜ் ஹேஸ் நாட் பீன் த ஒப்ரஸர்ஸ் டங். ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படின்னாலே அது வந்து ஆக்சுவலாக கம்யூனிகேஷனோட அந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம அடுத்தவங்க மைண்ட் செட்டை எப்படி வந்து சீர்குலைக்கலாம் ஆர் கெடுக்கலாம், அதை வச்சு அடுத்தவங்களை எப்படி நம்ம டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். ஸோ அதற்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. விச் லாங்குவேஜ் ஹேஸ் நாட் பி த ஒப்ரஸர் டங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்க எது மூலமாக வந்து அவங்க ஆட்சியை வந்து நம்ம கிட்ட திணிச்சாங்க அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் மூலமாக தான். ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு டாமினன்ஸை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. விச் லாங்குவேஜ் ட்ரூலி மென்ட் டு மர்டர் சர்மன். ஸோ இது வரைமே நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஒரு லாங்குவேஜ் வந்து இல்லை நீ இவங்கெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லுதா? கிடையாது. இல்லை அப்படியே வந்து லாங்குவேஜ் மூலமாக உங்கள் அடுத்தவங்க கல்ச்சரை நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. And how does it happen that after the torture, after the soul has been cropped with a long sight, sweeping out of the conqueror face, the unborn grandchildren grow to love the strange language. So இதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இந்த poem. ஸோ இவங்க கேட்குறாங்க, ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து அடுத்தவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேசுகிறோமா? ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து அடுத்தவங்க கல்ச்சரை வந்து மர்டர் பண்ணிட்டு அவங்களோட கல்ச்சரை வந்து திணிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா? அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப look at this, how does it happen. ஸோ எப்படி தான் இது நடந்துச்சு? ஸோ இதான் வந்து டைட்டிலோட இம்ப்ளிகேஷன். தட் ஆஃப்டர் த டார்ச்சர், இந்த டார்ச்சர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பிரிட்டிஷில் வந்து இந்தியாவுக்கு கொடுத்த டார்ச்சர், இந்தியன்ஸ் கொடுத்த டார்ச்சர். ஓகேவா? அவங்க லைஃப்பை வந்து டார்ச்சராக வந்து லீட் பண்ண வச்சாங்க. லைக் அவங்க லாங்குவேஜையும் வந்து ஃப்ரீயாக பேச வைக்கல, அவங்க கல்ச்சரையும் வந்து டாமினேட் பண்ணிட்டு அழிச்சாங்க. ஸோ இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லைன் வந்து ஒரு மெட்டஃபர். After the soul has been cropped out with a long scythe sweeping out of the conqueror's face. ஸோ இந்த மெட்டஃபரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ கிராப் அந்த பயிர்லாம் இருக்குல்ல, அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் வந்து சைத். ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த கிராப்பை கட் பண்ணுவாங்க. ஸோ அது கட் பண்ணுறப்ப ரொம்ப வேகமாக ஸ்வீப்பிங் அவுட்னா அது வேகமாக வந்து அந்த பயிர் வந்து கீழே விழுவும். ஸோ அதே போல் தான் இந்தியனோட சோல் வந்து இந்தியன் பீப்புளோட கல்ச்சர் அண்ட் சோலை வந்து பிரிட்டிஷ் வந்து அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, லுக் அட் த லாஸ்ட் 2 lines. The unborn grandchildren grow to love the strange language. ஸோ அப்படி நம்மளை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அந்த அன்பார்ன் கிராண்ட் சில்ட்ரன் என்ன அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் நமக்கு வரப்போகிற ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா grow to love that strange language. அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் மூலமாக தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அழிச்சாங்க நம்ம கல்ச்சரை. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லாங்குவேஜை வந்து அவங்க நேட்டிவ் லாங்குவேஜோட அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களே. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினாட்டம் இந்த ஆத்தர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த போம் பேர் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. நான் ஆக்சுவலாக அந்த ஹிஸ்ட்ரி படி நடக்க இருந்தது வேற. ஓகேவா? ஹிஸ்ட்ரி படி பார்த்தா அந்த லாங்குவேஜை நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியே ஆக்சுவலாக டுகெதர் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை முடிக்கிறாங்க. வெல், தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு